பள்ளிக்கூடம்லாம் இல்லையா? மணி பாரு 2 மணி ஆகுது, தூங்குறீங்களா? தூக்கமா வருது, எல்லாரும் சத்தம் போடாம தூங்குங்க. இன்னும் யாரோ போன மாதிரி இருந்துச்சு. ஐயோ டயர்டா இருக்கு, தூங்குறேன். யார் அது? என்ன எழுப்புன மாதிரி ஒரு சத்தம். என்னது இது? தூக்கம் வேற கலைஞ்சிருச்சு. சரி கொஞ்ச நேரம் உட்காருவோம். என்ன ஏதோ பெல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. யார் அது இந்த நேரத்தில் பெல் அடிக்கிறா? ஐயோ எனக்கு பயமா இருக்கே. டேய் ஷாருக் எந்திரா. டே எந்திரா, யாரோ பெல் அடிக்கிறாங்கடா. இங்கே பாடுறா, எந்திரிடா. டி ப்ளீஸ் தான் எந்திரடா. நீ பாடுறா, இந்த நேரம் போய் யாரோ பெல் அடிக்கிறாங்க. டேய் பெல் அடிச்சா தொறடா. ஏன்டா இப்படி பண்ற? நீ வேற தூங்க விட மாட்டியாடா? ஆமா, யார் இப்ப போய் பெல் அடிக்கிறா? நான் தான் சொன்னேன்ல, நீ வாடா, எனக்கு பயமா இருக்கு. நம்ம பேசாம முத்துப்பாட்டியை எழுப்பிடலாமா? அதெல்லாம் வேணாம். முத்துப்பாட்டி எழுந்துட்டாங்கன்னா சின்ன பிள்ளைங்களாம் எந்திரிச்சிருவாங்க, ஒரே சத்தம் தான் போடுவாங்க. இன்னைக்கே பயமா இருக்குடா. இருறா, சைலண்டாரா, நம்மளே போய் பார்த்துடலாம் என்னன்னு. என்னடா இப்போ பெல் அடிக்கிற சத்தமே இல்லை? யாரும் இல்லைன்னா நம்ம போயிடலாமா? சரி இரு பார்க்கலாம். டேய் என்னடா இது, ஹாலில் இவ்வளோ பெரிய பார்சல் இருக்கு. அதான் யாரோ வச்சுட்டு போயிட்டாங்களோ? அப்படி இருந்தாலும் கதை மூடி இருக்குல்ல. ஐயோ ஒருவேளை அந்த பேய் தான் வச்சிருச்சு போலடா. டேய் சும்மா இருறா, முத்துப்பாட்டி தான் ஏதாச்சும் வாங்கி வச்சுருப்பாங்க. நீ வேற ஏதாச்சும் இது பண்ணிட்டு இருக்காத. ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், என்னன்னு பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ண கூட கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் சத்தம் இல்லாமல் ஓப்பன் பண்ணுறா. முத்துப்பாட்டி வந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னு ஒரே கத்தி கூப்பாடு போட்டுருவாங்க. டேய் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா. எங்கன்னு தான் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஆனால் ரீசெண்டாக எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இந்த பொண்ணு கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. யாருன்னு எனக்கு தெரியல. உனக்கு யாருன்னு தெரியுதான்னு பாரு. சரி இரு ஓப்பன் பண்ணலாம். இதுக்குள்ள இது ஞாபகம் வந்துருச்சுடா. இது மில்லாடா. இந்த மில்லா நம்ம ஸ்டேஜ் ஷோ பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணால அவ தானே. ஐயோ அவளை கொண்டுட்டாங்களா? இது இல்லை பொம்மையா? அவளை மாதிரி பொம்மை மாதிரி தான் தெரியுதுடா. சே நான் கூட அவள் செத்துட்டான்னு நினச்சிட்டேன். இது என்னது இது? ஒன்றும் புரியல. உள்ள என்ன கொரியன்லலாம் என்னென்னமோ எழுதியிருக்கு. இரு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். இன்னும் என்னவோ கொரியன்லலாம் இருக்கு. இதுக்கெல்லாம் சரியான ஆள் வந்து கிம்லி தாண்டா. அவளை கூப்பிட்டு வாடா, சும்மா இருறா. டேய் நான் போய் சைலண்டாக கிம்லியை கூப்பிட்டு வரேன், நீ கத்திட்டு இருக்காத. என்னடா எழுப்புறீங்க இந்த நைட்ல? எனக்கு தெரியாம என்ன டாய்ஸ் வாங்கிட்டு விளையாடிட்டு இருக்கீங்களா? என்னது இது? இதை மெல்லா மாதிரிலாம் இருக்கு. என்னடா நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் புரியல. என்னது இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கணுமா? ஷோ கடவுளே, இது மெல்லா மாதிரி தான் இருக்கு. இரு இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சு என்ன இருக்குன்னு நான் பார்த்து சொல்றேன். இது மில்லாவோட பொம்மை எல்லாம் இல்ல, இது மில்லாதான். என்னைக்கு நீ சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு, பயமா இருக்கு. நம்ம புது ஃப்ரெண்ட் மில்லாவோட உடம்பு தான் இது. அவளோட ஆவியை எடுத்து வச்சு அடைச்சி வச்சிருக்காங்க. அவளோட ஆவி திரும்ப அவள் உடம்புக்கே வரணும்னா இந்த பிளே செட் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜ் ஃபுல்லா செட் பண்ணி அவளை பாட வச்சாதான் அவள் உயிரோடையே வர முடியுமா? அவளோட உயிர் தான் இல்லைல்ல, அப்புறம் எப்படி அவளால் பாட முடியும்? அந்த ரூல்ஸ் எல்லாம் இப்போதைக்கு எதுவுமே இல்லைடா. நம்ம இந்த ரூல்ஸ் படி ஃபுல்லாக இந்த ஸ்டேஜை நம்ம செட் பண்ணிடலாம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. மில்லா நம்மளோட ஃப்ரெண்டில், கண்டிப்பாக அவளை காப்பாற்றியே ஆகணும். எனக்கு வேறு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனே மில்லாக்கு தான் தெரியும். சரி ஏதோ நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு விடுவோம். கிம்லி ஒன்று நோட் பண்ணியா? இதில் இருந்தது எதுவுமே நிறைய பார்ட்ஸ் வந்து நம்ம அந்த ஸ்டேஜில் நம்ம செட்டே பண்ணல. ஏதோ புதுசாக இருக்குது. இங்கே என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தியா?
நம்மளோட நியூ ஃப்ரெண்டு கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஒருவேளை அவளோட ஃப்ரெண்ட்ஸா இல்லை அவளோட தங்கச்சியா? அவளுங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, என்ன ஆனாங்களே தெரியலையே. சுட்டீஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.